வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஓகே ஓகே ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லலாமான்னு தெரில, பட் நான் சொல்கிறேனே. அவர் வந்து சிஸ்டர் அது வந்து கொஞ்சம் சிஸ்டர் சேஃபா சொல்லுங்க sister. இருக்குமா நீங்க சொல்றதுனால? ஏன்னா மேபி நான் போஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டோரியை. ஓகே ஓகே சரி, நான் பெட்டர் சொல்ல வேண்டாம். இல்லை நான் மறைமுகமாக சொல்கிறேனே. ஓகே, நீங்கள் ஓகே புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, சிஸ்டர். இவர் வந்து கோயிலில் வேலை செய்கிறவர். ஓகே ஓகே ஓகே, ஸோ இவர் வந்து கோயிலில் வேலை செய்கிறவர். இவருக்கு வந்துட்டு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஓகே ஓகே, ஸோ ஃபேமிலிலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க, கோயிலில் வேலை செய்கிறவர். ஸோ இப்போ அவர் கோயிலில் வேலை செய்கிறதுக்கு அப்பாற்பட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரை பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வராங்க. எப்படின்னா, இந்த வீட்டில் வந்து பூஜை செய்கிறது அந்த மாதிரிலாம் வராங்க நிறைய பேர். ஓகே ஓகே, அந்த மாதிரி வரும்பொழுது அதாவது மற்ற இனத்தவர்கள்லாம் வராங்க அவரை பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்படியே இருக்கும் பொழுது அவரோட நாட்டம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கிட்ட போகுது. ஏன்னா அவரை வந்து பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் வரவங்க எல்லாம் அந்த பிஸ்னஸ்னு பேசவும் அவருக்குள்ளே ஒரு நாட்டம் அதில் இப்போ வந்து போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படியே போகும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, வந்துட்டு ஒரு அந்த அமானுஷ்யத்தை வந்துட்டு அவர் வந்து இதுதான் செய்கிறாரு. ஆனால் அவரோட என்ன சொல்லுவாங்க, அவரோட எண்ணம் வந்து திசை மாறி இந்த அமானுஷ்யத்தை வழியில் வந்து போயிடுச்சு. ஓகேவா சார்? போயிருச்சு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து என்ன செய்யறாருனாக்கா, அந்த வந்து அப்படியே என்ன பெரட்டி போட்டு அவர் வந்து அமானுஷ வழியில போனதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு என்ன செய்யறாருன்னா, ஒரு அந்த அமானுஷ விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து நம்ம இனத்தவர் தெரியுமா சிஸ்டர்? ஸோ அவர் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல ஒரு இடத்த கொடுத்து அதை வந்து வளர்க்குறாரு. ஓகே, ஸோ இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும் போது அவரோட குழந்தைங்களுக்கும் சரி, அவங்க அவங்க ஒய்ஃபுக்கும் சரி, யாருக்குமே இதை பத்தி வந்து தெரியாம அவர் வந்து மறைமுகமா அந்த இடத்துக்கு மட்டும் யாரையும் அவர் அனுமதிக்க மாட்டாரு. ஓகேவா சிஸ்டர்? ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு. அவர் கோயிலுக்கு போறது எல்லாம் நிறுத்திட்டாரு சிஸ்டர். ஏன்னா அவரு தான் வேற திசையில போயிட்டாரு. ஸோ அப்படி. ஸோ அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த விஷயம் வந்துட்டு அப்படியே தொடர்ந்து எத்தனையோ வருஷ கணக்குல அவர் வந்து இந்த மாதிரி இது வந்து செஞ்சிட்டு இருக்காரு. இல்ல சிஸ்டர், இப்ப இல்ல சிஸ்டர். வந்துட்டு இப்படி செஞ்சுட்டே இருக்கும் பொழுது ஒரு குறைஞ்சது ஒரு 6 வருடம் 5 வருடம் 6 வருடம் அந்த மாதிரி அப்படியே செஞ்சுட்டே இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல வந்துட்டு அவரோட மக வந்துட்டு முனுங்கா ஸ்கூல்ல அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ அப்போ அவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு வராங்க, வீட்டுக்கு வந்து வராங்க. சரிங்களா? அப்ப வந்துட்டு அவங்க வீட்டுல யாருமே இல்லை. அவங்க அப்பா ஒண்டிதான் இருக்கிறாரு, அம்மா இல்லை, தங்கச்சி இல்லை. ஓகேவா சிஸ்டர்? ஸோ அப்போ வந்துட்டு அவங்க வரும் பொழுது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டோடனே கத்திக்கிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் வரல தெரியுமா சிஸ்டர்? அவங்க வந்து அமைதியாக வராங்க, வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து அவங்களோட புக்கை வந்து மறந்துட்டாங்களா சம்திங், அவங்க என்னமோ மறந்துட்டாங்க, ஸ்கூல் விஷயம், அந்த என்னமோ ஒரு விஷயத்த மறந்து எடுக்க வராங்க. ஓகே, அவங்க எடுக்க வர பட்சத்துல இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, அந்த அமானுஷ்யத்தை கூப்பிட்டு அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. ஓகேவா சிஸ்டர்? ஸோ வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. ஸோ சாப்பாடு கொடுக்குறாருன்னா அவர் என்ன சாப்பாடு கொடுக்குறாருன்னா, அவரோட ரத்தத்தை கையை வெட்டி அவரோட ரத்தத்தை வந்து இந்த படம், அது என்னது, அந்த ஒரு படம் வந்து காஞ்சனா படத்துல அந்த ரத்தத்தை கொடுப்பாங்க, அது வந்து அப்படியே லபக் பண்ணிட்டு போமா, அந்த மாதிரி உண்மையாவே அது அந்த மாதிரி செஞ்சுட்டு திருப்பியும் அதோட இடத்துக்கு போகுது. அவங்க மக வந்து இதை வந்து பாக்குறாங்க தெரியுமா சார்? ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த
யாரா இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க அந்த பயத்துல ஆமா. அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் வந்துட்டு ம். ஆ தொடர்ந்து வந்து இவங்க அப்பாவ வந்து இவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. அவர் வந்து என்னென்ன செய்றாரு, இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ம். ஓகே. ஓகே. ஸோ பார்க்க ஆரம்பிச்சோனே, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பெட்டி, ஒரு கோசமான பெட்டி. ஏன்னா, இது வந்துட்டு என்ன நோக்கத்துல அவர் வந்து அந்த அமானுஷ்யத்த வந்து எடுத்துட்டு வந்திருக்காருன்னா, அ எனக்கு வந்து ம். நெறைய பணம் வரணும். அந்த மாரி ஒரு ஓகே. எண்ணத்துல வந்து அவர் போயிட்டாரு. ஸோ நெறைய பணம் வரணும். ம். ஸோ நீ கேட்கிற சாப்பாடு வந்து நான் குடுக்குறேன். எனக்கு வந்து நீ வந்து இத குடுக்கணும். இந்த காசு ம். விஷயத்த வந்து நீ எனக்கு அதிகரிச்சு குடுக்கணும் அப்டின்ட்டுன்னு. ஸோ இவரு வந்து இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ணி இந்த மாரி அப்புறம் அவர் வந்து என்ன செய்வாருனாக்கா, ஆ இந்த கோசமான ஒரு பெட்டிய இந்த ப முன்ன காலத்துல அந்த பணத்தெல்லாம் வந்து பெட்டியில வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி பெட்டி ஆஹா. தொறந்து வச்சுருவாராம். அப்ப அவரு வந்து சொல்லுவாராம், "இந்த பெட்டி வந்து 100 வெள்ளி நோட்டுனால நெறையணும்." அப்படின்னா அது வந்து நெறஞ்சிரும். ஓ! ஓ! ஏன்னா, ஓகே. அவரு அது கேட்கிற பொருள வந்து அவர் குடுக்குறாரு. ஸோ அவரு கேட்கிறத அது வந்து செய்யுது. ம். சரிம்மா சிஸ்டர். ஸோ இந்த மாரி நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மக வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தோனே, அவங்க அப்பாவுக்கு வந்து எவ்வளவுதான் சிஸ்டர் அவரு வந்து ரத்தத்த குடுத்துக்கிட்டே இருப்பாரு. நாளடைவில வந்துட்டு அவரு உடம்பு வந்து பலவீனமா ஆகும் இல்லையா? ஸோ அவரு வந்துட்டு ஆமா. ரத்தம் குறைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அந்த மாரி காலகட்டம்லாம் வந்து வருது. ஸோ இப்போ அந்த விஷயத்துக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா, "துவா நெல்லிய அதுக்கு. இப்ப சாப்பாடு யார் குடுப்பா?" ம். அந்த மாரி. சரியா சிஸ்டர்? அப்போ வந்துட்டு ம். என்னாச்சுன்னா, அதோட அந்த முதல்ல அந்த அமானுஷத்த அவரு எடுத்துட்டு வரும்போது, அது வந்து ஒரு ஜஞ்சியன் ம். வச்சிருந்துச்சு. என்னன்னா, ம். அது வந்து தொடர்ந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வம்சத்திலேருந்து ஒரு ஆள வந்து அது வந்து இது பண்ணிக்கும். ஓ! லைக் அது வந்து ஓகே. அவங்கள விட்டுட்டு போவாது. அவர விட்டுட்டு போவாது. அது வந்து லைக் அவரோட வாரிச ம்ஹ்ம். வந்து தொடரும். அப்படின்ற அந்த பர்ஜஞ்சியன அத வச்சுட்டு தான் அது வந்து அவரு கூட வந்திருக்கு. ம்ஹ்ம். சரிங்களா சிஸ்டர்? அப்புறம் வந்துட்டு ஆ ரத்தம் குடுத்து ஒரு கட்டத்துல அவருக்கே வந்து ஆ ஐ மீன் முடியல அப்படின்ற பட்சத்துல, அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல ம். சேர்த்துட்டாங்க. ஸோ, அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ஓகே. சேர்த்த கையோட தான் இந்த மக வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து பார்த்தேன், இந்த ம்ஹ்ம். மாரிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்சர்வ் பண்ணேன் அப்பாவ. இந்த மாரி காசு விஷயம், அந்த பெட்டி நெறஞ்சிச்சு அந்த மாரிலாம் சொல்றாங்க. ஸோ, அவங்க அம்மா வந்து நெறைய இடத்துல போயிட்டு இதுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமா? என்ன அவர வந்து மீட்டணும். இந்த இந்த விஷயத்துலேருந்து நாங்க வெளிய வரணும் அப்டின்லாம் கேட்டுருக்குறாங்க. அப்ப நெறைய பேர் வந்து சொன்னது வந்து என்னன்னாக்கா, இல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. இது வந்து சிம்பிளான விஷயம் இல்ல. இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. எங்களுக்கு கேட்கும்போதே, எங்களால இந்த அளவுக்கு செய்ய முடியாது. நீங்க வேற ஆள பாருங்க. அந்த மாரிலாம் சொல்லிட்டாங்க. பட் ஆனா அந்த ம்ஹ்ம். அம்மாவுக்கு வந்து சரியான பயம். ஸோ இந்த பட்சத்துல வந்து அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஆ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு கால் வந்து எடுத்துட்டாங்க. ஓகே. டயபெட்டிக்னா கால் எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ம்ஹ்ம். பட்சத்துல, அவரால வந்து அதுக்கு எந்த ஒரு சாப்பாடும் குடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு, அது வந்து தான் சொல்லிருச்சு. நான் வந்து தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்ட பட்சத்துல, அது வந்து அந்த இந்த பொண்ணு பார்த்தாங்கல்ல, அவங்களோட தங்கச்சி. ஆஹா. அவங்கள ஓ! வந்து இது பண்ணிருச்சு. என்ன சொல்லுவாங்க, கிரா அவங்க தான் இதுக்கப்புறம் வந்து அத வளர்க்கணும்ல, அந்த மாரி. ம். ஓகே. துவான எடுத்துக்கிச்சு. ம். ஆனா எடுத்துக்கிச்சு. எஸ். ஸோ வந்துட்டு இந்த விஷயத்த வந்து விடக்கூடாது. பட் இது வந்து பெண் குழந்தையா இருக்கு. ஸோ நம்ம ஏதாச்சும் முயற்சி செய்யணும்னு அவங்க அம்மா வந்துட்டு தொடர்ந்து ஆ போயிட்டு எ எங்க அப்பா இது பண்றதுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிறணும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சமயத்துல நம்ம வந்து இதுக்கு தீர்வு எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெறைய முயற்சி செஞ்சுகிட்டு இருந்த ம். பட்சத்துல, ஆ ஒருத்தர் ஓகே. வந்து கிடைச்சாரு. எப்படின்னா, அவர் வந்து லைக் இது வந்து எனக்கு தெரியல 100% வந்து இத வந்து செய்ய முடியுமா என்னன்னு. பட் என்னால முடிஞ்ச இது நாள் வரைக்கும் நான் கத்த வித்தைய வச்சு நான் வந்து உங்களுக்கு இது பண்றேன் அப்படின்னு வந்து ஒரு ப்ராமிஸ் குடுத்து செய்ய ஆரம்பிச்சாரு. செய்ய ஓகே. ஆரம்பிச்சோனே, அவரு வந்து அதுல ஒரு ஒரு 80% வந்து அவரால இது பண்ண முடியுதுன்னு அந்த அமானுஷ்யம் தெரிஞ்சுக்கிட்டு சிஸ்டர், அவங்க அப்பாவ ஓ! வந்து அது வந்து எடுத்துருச்சு. ஓ! அவங்க அப்பாவோட உயிர வந்து அது வந்து எடுத்துருச்சு. பிகாஸ் அவரு தானே கூட்டிட்டு வந்தார் துவானு. முதல்ல. ஆமா. ம்.
ஸோ வந்து எடுத்துருச்சு. ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் நல்ல வேளையா அந்த கடைசியா பார்த்தாங்க இல்லையா? அந்த ஒரு பூஜை செய்றவரு, அவர்னால வந்துட்டு இந்த குழந்தைய அது கேட்கறது, இப்ப மத்த விஷயங்கள வந்து நான் உனக்கு குடுக்குறேன். இது வந்து ஒரு பெண் பிள்ளையா இருக்கு. இத வந்து அ இது பண்ணிரு, வேணாம் அப்படின்னு சொன்ன பட்சத்துல, அது வந்துட்டு நெறைய பூஜைகள்லாம் நெறைய ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வந்து இந்த பெண்ண விட்டு அது வந்து போணுச்சாம் சிஸ்டர். ஸோ இந்த விஷயம் வந்து நடந்துச்சு சிஸ்டர். இந்த குறுக்கு வலிங்க, இந்த குறுக்கு வலிங்க சீக்கிரமா இது ஆயிரணும். பொறுமை இல்ல ஒரு விஷயத்த அடையறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு அந்த ஆசை தான் சிஸ்டர். சம்டைம்ஸ் வந்து சில பேரோட எண்ணங்களை வந்து மாத்துது இந்த அந்த உண்மை ஆசை. சிஸ்டர். ஸோ அதனால வந்துட்டு தான் இப்போ அவர் அந்த எது மாதிரி. செய்கிறதா இருந்தாலும் சிஸ்டர், இந்த ஆசைன்ற ஒரு இதை வந்து தூண்டி விட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. எது ஆமா, சேல்ஸ் பண்ணுறது, இப்போ பேசியிருந்தோம் பாருங்க, சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி பணத்தோடைய ஆசை, அப்புறம் நிறைய விஷயத்த இந்த மாதிரி ஆசை காட்டி அதை தூண்ட விட்டுட்டு தான் வந்து சில மற்ற விஷயத்த வந்து செய்கிறாங்க. அதை நம்ம கண்ட்ரோலுக்கு வைக்க முடிஞ்சவங்க ஓகே, அதுலேருந்து எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லையா அதில் மாட்டின ஒரு தடவை இந்த மாதிரி தான் ஆகும் பாருங்க. அதோட உண்மை சீரியஸ்னஸ் உண்மை. தெரியாமல் அவர் போய் இந்த மாதிரி, அதுவும் பிள்ளை பொம்பளை பிள்ளை பாருங்க, லக்கா இருந்தனால ஆமா அது விளையாக்கிட்டு இது பண்ணிட்டாங்க. இல்லைன்னா என்ன இருக்கும்? ஆமா சிஸ்டர். ஏன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. இது வந்துட்டு இப்ப மலாய்க்காரங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும். மேபி அத வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த வித்தைகள், அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் பாருங்க. அவங்க எப்படி சாப்பாடு குடுக்கணும் அதெல்லாம். பட் ஆனா நம்பள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அ புது விஷயமா இருக்குல்ல. அரகுறை சிஸ்டர். ஆ கேட்டுட்டு டப்புன்னு டப்புன்னு முடிவெடுத்து அப்படியே செய்யுது. இது என்ன தெரியுமா சிஸ்டர் டிஃப்ரெண்டு? இது வந்து ம். ஆஹ், ரத்தம் கொடுக்குறாங்கல்ல. ஆக்சுவலி வந்து அமானுஷத்தில் நிறைய விஷயம் இருக்குது. சாப்பாடு கொடுக்கறது இருக்குது. அது வந்து பூல் விட்டுலாம் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க. அதுக்குன்னு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து ரிச்சுவல் செய்வாங்க. அந்த ஒரு மாதிரியாக நிறைய படையெல்லாம் வச்சு என்னமோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சாப்பாடும் போடுவாங்க. ஆனால் இந்த ரத்தம் கொடுக்கறது, அதாவது நம்ம கிட்ட இருந்து ஏதாவது கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப வந்து டேஞ்சர். அது நாளாக நாளாக அது என்ன ஆகும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் கடைசியாக அது என்ன பண்ணும், அது நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இஷ்டத்துக்கு வந்து நம்மளோட ரத்தத்தை குடிக்கிறது அந்த மாதிரி. ஸோ கைஸ், நம்ம வந்து தப்பான வழியில் எப்போவுமே நம்ம வந்து சொல்ல மாட்டோம் இங்கே. ஆனால் சில பேர் இருப்பீங்க கண்டிப்பாக, அது யாருன்னு நம்மளுக்குலாம் தெரியாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டோ இல்லைனா பண்ணுறதுக்கான ஐடியாவோ இருப்பீங்க. முடிஞ்சால் இந்த வழிக்கு போகாதீங்க. அப்படியே யாராவது இப்போ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது வந்து இது பண்ண முடியல, பூத்தோஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, தயவு செஞ்சு கைஸ் நான் சொல்கிறேன், உங்களோட வந்து அதை இது பண்ணிடுங்க. உங்கள் கீழே இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற ஐடியா பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அது. அப்பயும் மலாய்க்காரங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அவங்க ஏன்னா ரத்தம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எடுத்தது வந்து சாதாரணமானதாக இருக்கும். அதாவது ஹெல்ப் பண்ணோம், எல்லாத்தையும் வேலைலாம் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளே சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பூலோட்டு இல்லை வந்து சாதாரணமாக ஒரு இதாக தான் இருக்கும், தவிர ரத்த பட்டது எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது வந்து என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்கும் அவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி இதுக்கெலாம் போக மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அவசரமாக, அதாவது ஃபுல்லாக கற்றுக்கல, ஜஸ்ட் கேட்டுட்டு அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், இதுனா பவரா, இது நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இது என்ன கைஸ், ஜாமாவா? வாங்கிட்டோன்னே ரிட்டன் திருப்பி கொடுக்குறதுக்கு இது ஜாமா கிடையாது. ஒரு தடவை எடுத்துட்டிங்கன்னா உங்களோட மட்டும் போகாது, உங்களோட ஜெனரேஷன் அடுத்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஒரு ஆள் நீங்கள் பண்ண தப்புக்குனால உங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரும். அதுவும் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ஜாயின் பண்ணும்போது அதை எடுத்து கொடுத்தது நீங்களாக இருக்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஸோ சிஸ்டர். இன்னொன்னு வந்து அன்னைக்கு அண்ணன் ஒரு கதை ஷேர் சொல்லுங்க பண்ணியிருந்தார்ல, சிஸ்டர். அந்த என்னது ஓகே. டுரியா அண்ணன் வந்து வேணும் அப்படின்ட்டுன்னு. ஆமாம் ஸோ இது ஆமாம். வந்துட்டு அதுங்களோட மொழியில வந்துட்டு, அந்த அமானுஷங்களோட மொழியில வந்துட்டு நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியாம டோரியா தானே கேக்குது, நம்ம வாங்கி கொடுத்துருவோம், இல்ல மரத்துல இருக்கோம் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதோட உள் அர்த்தம் வந்து போயிட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாம நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்னா ஆமாம். அப்ப அது செய்ய வேண்டியது நம்மளுக்கு செஞ்சிடும். இப்ப நம்ம செய்ய வேண்டியது செய்ய முடியலன்னா அப்ப அது அடுத்த கட்டம் என்ன செய்யும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால உண்மை. வந்துட்டு
இந்த மாதிரி வார்த்தைங்க ஆம், அதுக்கு வந்து வாக்கு கொடுக்கும் பொழுது நம்ம வந்து நல்லா யோசிச்சு அந்த மாதிரி இது பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து அது வந்து உங்களை என்ன சொல்லுவாங்க, வேணான்ற மாதிரி அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் வந்துட்டு அவங்களாம் வந்து ஆசைகள் தீராம, அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அடையாம அவங்களாம் வந்து இறந்துருக்கலாம். ஸோ அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு தான் உங்ககிட்ட பெரும்பாலும் வந்து வருவாங்க, சொல்லுவாங்க, கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க யாரு, என்ன அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் இது பண்ணுங்க. ஆமாம், உண்மைதான் சிஸ்டர். ஏன்னா நார்மலாகவே இந்த மாதிரி அமானுஷ்யங்கள்னு வரும்போதே அவங்களோட இதே வந்து வேற மாதிரி இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். எடுக்கும்போது நல்லா இருக்கும், பணம் கொடுக்குற மாதிரியும் இல்லை நம்மளுக்கு வந்து லக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்கும். பட் அது எல்லாமே எப்படின்னா இதே தான் நம்ம சொல்கிற மாதிரி இந்த ஆசை காட்டுறது இருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம நம்பிடுவோம். முழுசாக நம்பும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாக்கு வாக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு அது வந்து என்ன பண்ணும், நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி அமானுஷ்யத்தை வந்து நம்பி செஞ்சவங்க, இது வந்து டெம்பரவரியாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வாங்கிறது அதை பஞ்சாகவாக வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் கூடயே கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும் உங்கள் பாதுகாப்புக்காக, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ரத்தத்தை கொடுக்குற மாதிரியா இல்லை வந்து சாதாரணமாக சாப்பாடு கொடுக்குற மாதிரியா பொறுத்து இருக்குது. அதுவும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்கன்னு பொறுத்து இருக்குது. அதுக்கு பிடிக்காத மாதிரி, அதாவது அது எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது அப்படியே வேற மாதிரி ஆயிடும். அது பார்க்குறதுன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதில் வச்சு கைஸ் என்னென்னா, இல்மு தெரிஞ்சவங்க, அதாவது மந்திரம்லாம் படித்து அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அதை பற்றி ஃபுல்லாகவே படிச்சிருப்பாங்க. இதை விஜயா என்ன சொல்கிறோம்ல, அது எப்படி என்ன கேட்கும், என்ன மாதிரி பேசும்னு தெரியும். இன்னொன்று வந்து வேறு வேறு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மண்டையில் கொண்டெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்ன பேசும், என்ன மாதிரி நடந்துக்கும், என்ன அதுக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களாம் அப்படியே அது வந்து ஏதாவது வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதுக்கேற்ற மந்திரம் படிக்கிறது, இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சில விஷயத்த பண்ணுறது. ஆக்சுவலி உண்மை எக்ஸாக்ட்லி இதுதான் நடக்குது. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நாலேஜ் வந்து கொஞ்சம் குறைவு தான். தெரியாமல் ஆசையாக அவங்களாம் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி டப்புன்னு புந்து டப்புன்னு டிசைட் பண்ணிடுவாங்க. சரி எனக்கு இது வேணும் அது வேணும், என்னமோ காய்கறி வாங்குற மாதிரி, இது கொடுங்க இதுதான் ரொம்ப பவராக இருக்குது, இதுதான் வேலை செய்யும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுது கையோட. கடைசி மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போனா ஒரு 2010 2011 நடந்தது. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட் நர்ஸாக இருந்தேன். ஸ்டூடெண்ட் நர்ஸாக இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து ப்ராக்டிக்கல் போவோம். ஸோ இப்படி ப்ராக்டிக்கல் போகும்போது எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து எங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங்கில் கிடைக்கும். ஓகே ஓகே, டைப்பிங்கில் வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் போனப்ப எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ வந்து நாங்கள் தங்கியிருந்த ஒரு வீட்டில், அது ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்தனால எங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு பயம் வந்து எங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே நாங்கள் சேம் பேட்ச் தான் வந்து ஒரு குரூப்பாக வந்து இருப்போம். ஏன்னா பேர் லிஸ்ட்டில் வந்து எங்கள் பேரெல்லாம் வந்துட்டு 3 தமிழ் பிள்ளைங்க பேரும் வந்துட்டு லாஸ்ட்டில் வரும். இப்போ பேர் வந்து வாயில வீலெல்லாம் வச்சுட்டாங்கன்னா லாஸ்ட்டில் தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஆமாம். இப்போ எங்கள் பேர் வந்துட்டு வந்து 3 பேரோட பேர் இந்தியன்ஸ் வந்துட்டு பின்னால தான் இருக்கும். ஸோ நோ சாய்ஸ்லாம் எங்களுக்கு எப்போதுமே வந்து ஒன்றா தான் கிடைக்கும். அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களுக்கு அந்த டைப்பிங் தான் கிடச்சிச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா சிஸ்டர், நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த டைப்பிங் கிடைக்கும் போது நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். எங்கள் சிஐயும் வந்து சேம் பர்சன் தான். ஸோ நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு நம்ம அந்த காலேஜ் கொடுக்குற அந்த வீட்டில் வந்து நம்ம இருக்க வேணாம், ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம், வெளியே நம்ம தனியாக ஒரு ரெண்டல் எடுத்து இருக்கலாமா அப்படின்னு நாங்கள் வந்து என்னோட அந்த டியூட்டர் இருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்து சஜஷன் கேட்டோம். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு சொந்தக்கார பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து வீட்டில் யாரும் இல்லை, அவங்களும் அவங்க பையனை தான் இருக்கிறாங்க, நம்ம வேணும்னா அங்கே போய் அவங்களுக்கு கூட இருந்துட்டு லைக் நம்ம சேவா காசு கொடுக்குற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் என்ன செஞ்சோன்னா அந்த பாட்டி வீட்டில் போய் தங்கணும். ஓகேவா சிஸ்டர்? ஸோ அப்போ அந்த பாட்டி வீட்டில் போய் நாங்கள் தங்கும்போது அது ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு லாட் வீடு மாதிரி. ஸோ அவங்க வீடை சுற்றி ரொம்ப இயற்கையாக ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வீடு.
லைக் காத்து அந்த மாதிரி ஒரு பலகை வீடு எப்படி இருக்கும், ஸோ அந்த காத்து இயற்கையான ஓகே. இது, பூச்செடிலாம் நிறைய நட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அந்த இமேஜின் பண்ணி பாருங்களேன் அந்த வீட்டை அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த பையன், ஓகே, ஒரு பையன், அவங்களுக்கு அந்த பாட்டிக்கு ஒரு பையன், அவங்க வந்து கல்யாணம்லாம் பண்ணலை அந்த பையன், ஓகேங்களா. ஸோ அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு எங்களுக்கு வந்து அங்கே வந்துட்டு நாங்கள் 1.5 மாதம் வந்து எங்களுக்கு அங்கே ப்ராக்டிக்கல், நாங்கள் அந்த பாட்டி வீட்டில் தான் இருக்க போகிறோம் 1.5 மாதத்துக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் 4 பேரும் அந்த வீட்டில் இருக்கோம், 3 ஸ்டூடெண்ட், ஒரு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்க. அந்த பாட்டி வந்து அந்த சொல்லி கொடுக்குறவங்களோட ரிலேஷன், ஓகேங்களா, ரிலேட்டிவ். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு என்னாச்சுனாக்கா, நாங்கள் வந்துட்டு காலையில் 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சில அசைன்மெண்ட்லாம் இருக்கும், நாங்கள் 3 பேரும் ஒரு ரூமில் இருப்போம். ஸோ எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் படுத்துருவோம். அப்புறம் பாட்டி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சிஸ்டர். வீக்கெண்ட்ஸில் வந்து நாங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம், நாங்கள் அந்த பாட்டி கூடயே இருந்துருவோம். அப்படி ஒரு நாள் வந்துட்டு என்னோட 3 பேர் தங்கி இருந்தோம்ல, ஸோ அதில் 2 பேர் ஸ்டூடெண்ட் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னோட அந்த டியூட்டரும் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வீட்டில் இருந்தது வந்து நான், பாட்டி, அந்த பையன். பையனா அவருக்கு வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஒரு 30லேருந்து 40க்குள்ளே வயசு இருக்கும்னு வச்சுக்கோமே. ஓகே, அந்த மாதிரி டைம். அப்போ ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து வீக்கெண்டில் வந்து இருக்கோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இருக்கோம். ஸோ ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, அந்த 2 நாளாக நான் வந்து பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியோட சன் வந்துட்டு இந்த மலைக்காரவங்க சாமி கும்பிடுவாங்க இல்லையா சிஸ்டர், அந்த டைமிங்கு, அந்த டைமில் எல்லாமே அவர் வந்து அந்த சாமியை கும்பிடுறாரு. ஓகே. அவங்க வந்துட்டு இப்போ 1 மணிக்கு சாமி கும்பிடுவாங்க, அப்புறம் இந்த என்ன அது சொல்லுவாங்க 5:30 மணிக்கு ஒரு சாமியா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனையோ வேலை சாமி கும்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் அவர் வந்து கும்பிடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு நல்லா அந்த 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 மந்திரத்தெல்லாம் நல்லா படிச்சு அவர் வந்து அந்த சாமியை வந்து கும்பிடுறாரு, தொழுகிறாரு. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி, அவரு யாரு அப்படின்ற அந்த கேள்வி வந்து எனக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா நான் உண்டி இருக்கேன் பாருங்க, எனக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருந்துச்சு பாருங்க. அப்ப நான் வந்து அந்த பாட்டி கூட வந்துட்டு மறுநாள் வந்துட்டு நானும் அந்த பாட்டியை வந்து பசாருக்கு போனோம் வெளியே. நாங்கள் வந்து வீட்டில் எதுவுமே பேசலை, பிகாஸ் எனக்கு வீட்டில் பேசுறதுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லை. ஸோ நாங்கள் வெளியே போகும்போது அந்த பாட்டிக்கிட்ட நான் கேட்டிருந்தேன், பாட்டி இந்த மாதிரி உங்கள் பையன் வந்துட்டு இந்த மாதிரி தொழுகிறார, இது வந்துட்டு அவர் கற்றுக்கிட்டாரோ அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவர் கற்றுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ அந்த பாட்டி வந்து இல்லைம்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்துட்டு என்கிட்ட வந்து அந்த பையனோட கதையை வந்து சொன்னார் சிஸ்டர். எனக்கு அப்படியே எனக்கு அந்த நொடி வந்துட்டு வீட்டுக்கு போறதா இல்ல அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடிடுறதா அப்படின்னு உண்மையாவே தெரியல. ஏன்னா அந்த பாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பையன் வந்துட்டு முன்னாடிலாம் இந்த சுரங்க பாதைலாம் செய்வாங்க இல்லையா, ஓகே, இந்த சுரங்க பாதைலாம் செய்யற இடத்துல வந்து வேலை செஞ்சவர். ஓகே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு அமானுஷம், அதாவது ஒரு மலாய்க்கார பெண்மணி அமானுஷம் வந்துட்டு அவர் கூட தொடர்ந்து அவரோட வந்துருச்சு. ஸோ வந்தது வந்துட்டு என்னன்னா, அது வந்துட்டு இந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு சில காலகட்டத்தில் வந்து ரொம்ப தொந்தரவு, அவரை வந்து மலாயில பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கவும் அந்த பாட்டிக்கு வந்து தெரிஞ்சு அவங்க போய் எங்கேயும் இந்த சாமி பார்க்குற இடத்துல போயிட்டு பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம் அவர் கூட வந்துட்டு அவர் வேலை செய்கிற இடத்துலேருந்து அவர் தொடர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டியும் வந்து அவர்கிட்ட அந்த விஷயத்த வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி செய்கிற பட்சத்தில் வந்துட்டு யாராலையுமே அதை வந்து இது பண்ண முடியல. ஸோ கடைசியாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இல்லை, லைக் அந்த அவங்க பார்த்த அந்த சாமி பார்க்குறவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த விஷயத்த வந்து அவரோட எடுத்தீங்கன்னா அவரோட உயிருக்கு வந்து ரொம்ப ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த அமானுஷம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து இறந்தது. ஓகேங்களா, இறந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்தது.
ஸோ அவருக்கு அந்த அமானுஷ்யத்துக்கு வந்து இந்த பையன், ஏன்னா அவர் வந்து கல்யாணம் பண்ணாத ஆளுங்களை பின்தொடரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இவரை பின்தொடர்ந்து அதுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிச்சிருச்சான். ஓகே. அதனால அந்த சாமி கும்பிடுற டைமிங்லாம் வந்துடுச்சுன்னா அவர் வந்து மலாயில தான் பேசுவாரு. அது வந்து அவரோடைய வாழுது. அது வந்து அவரோடைய வாழுதான். அவரை வந்து லைக் எல்லா டைம்லயும் அவர் வந்து நார்மலா இருப்பாரு. ஒரு ஹியூமனா தான் இருப்பாரு. அவர் கத்திக்கிட்டு ஒரு ராசோ பண்ணிக்கிட்டு கத்துவாங்க. அந்த மாதிரிலாம் அவர் வந்து இருக்க மாட்டாரு. நார்மலா தான் அமைதியாக தான் இருப்பாரு. பட் ஆனா வந்து அவர் கூட இன்னொரு ஆள் வந்து வாழ்றாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த வாழ்றாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வரும்னா, இந்த மலாய்க்காரவங்க சாமி கும்பிட்ற டைமிங் இருக்கு இல்லையா? அப்போ வந்து அவர் அதோட தான் பேசிட்டு இருப்பாரு. பேசுவாரு, தொழுகுவாரு. அப்புறம் வந்துட்டு லைக் அவரு ஒரு உலகத்துல வாழ்றாரு. லைக் தனியா ஒரு வாழ்க்கை ஃபேமிலியா இருந்தா எப்படி வாழ்வாங்களோ, அந்த மாரி அவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படின்ற விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. எனக்கா என்ன செய்றதுன்னே தெரியல சிஸ்டர். வீட்டுக்கு போறதா? இல்ல அப்படியே பாதியிலேயே பிச்சுக்கிட்டு ஓடுறதான்னு தெரியல. ஸோ நோ சாய்ஸ். நான் வந்துட்டு அந்த பாட்டியோட தான் இருந்தேன். அப்போ ஆனால் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாதுமா. ஈவன் அந்த எங்களோட டியூட்டர் அவங்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. பிகாஸ் இது வந்துட்டு அந்த பாட்டி என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம். இது வந்து நானா நேரில் பார்த்து நான் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டேன். ஏன் இவரோட நடவடிக்கை இப்படி இருக்கு? ஏன் அவர் வந்து தொழுகிறாரு? அவர் கத்திருக்காரா? அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் சிஸ்டர் அது என்னது சிஸ்டர் அது? அது ஃபாலோ பண்ணது வந்து என்னது? பூனியானா இல்லை என்ன மாதிரி உள்ளது? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியல சிஸ்டர். பிகாஸ் அது வந்து ஒரு மலாய்க்கார பெண்ணு தான் சொன்னாங்க. கல்யாணம் அதுக்கு ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன பேரு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். ஏன்னா தொழுகிறாரு அப்படின்னும் போது மேபி புனியானா இருக்கலாம். மற்றதா இருந்தாக்கா அது தொழுகலாம் விடாது. புனியனா இருந்தால் இருக்கும். தெரியல. அதான் சிஸ்டர். ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குதா? இந்த மாதிரி கூட இந்த அமானுஷங்கள் வந்து இப்படி கூட ஒருத்தர் வந்து பாதிக்குமா? அப்படின்ற விஷயத்த வந்து நான் அங்கதான் பார்த்தேன். லைக் அவர் வந்துட்டு எப்படின்னா, இந்த தொழுகிற டைம் நான் சொன்னேன் இல்லையா? அவர் தொழுகி முடிச்ச கையில அவர் வந்து அந்த மாதிரி ஒரு அதான் அந்த கூட வந்து அப்படியே ஃபேமிலியா பேசுறது. ஒருத்தர் நம்ம முன்னுக்கு இருந்தா நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம்? லைக் என்ன நீ இப்படி பண்ற? ஓகேவா உனக்கு? ஓகேயா? சாப்பிட்டியா? போனியா? வந்தியா? அப்படி பேசுவாரு. ஸோ நம்ம அதை பார்க்கும்போது ஒரு மின்னுக்கு யாருமே இல்லை, அவர் பாட்டுக்கு பேசுறாரு. ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது? அந்த மாதிரி. ஒன்று சிஸ்டர், இது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் சொல்கிறேன் கைஸ். என்னென்னா ஏன்னா என்னோட சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொசஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து எடுக்க முடியாமல் போயிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா சிஸ்டர், எடுக்க முடியாது, அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும், கூடியே இருந்திருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவங்கள வந்து பொசஸ் பண்ணி ஒரு கட்டம் வரைக்கும் தான் வந்து இருக்குது நம்மளுக்கு டைமு. நம்ம ரொம்ப லேட் பண்ணி அந்த அமானுஷத்தை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா சம்டைம் வந்து நம்மளுக்கு தெரியாது உடம்புல இருக்குது அப்படின்னு தெரியாது. நம்ம அதை ரியலைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கே டைம் எடுக்கும். அப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்துருங்க, கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகும்போது அது வந்து ரொம்ப நாள் இருந்ததுனால நம்ம உடம்புலேயே தங்கிடும். தங்கி அதை வந்து நம்ம பாஸ் பண்ணி எடுக்கும்போது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன வேணுமா நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இது வயிறில் தங்கிருச்சுன்னுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க உடம்புலையே முதுகெலும்புலையே ஒட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்மளுக்கு சரி வர புரிஞ்சிருக்காது. அது என்னடா அது என்னமோ ஒட்டி இருக்குன்றாங்க, என்னமோ வந்து இதுலேயே தங்கிருச்சுன்றாங்க, ஒன்றுமே புரியுது. எனக்கே லாஸ்ட் டைம் வந்து புரியலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அமானுஷன்றது வந்து அது வந்து ஒரு பொருள் மாதிரி. ஒரு ஆணியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஊசியாக இருக்கலாம். இப்போ செய்வனைக்கெல்லாம் என்னென்ன ஜாமா பாய்க்கிறாங்க, அந்த ஜாமாவில் ஏதாவது ஒரு ஜாமாவாக இருக்கலாம். அந்த ஜாமா வந்து நம்ம வயிறுலேயோ இல்லை வந்து நம்ம உடம்புலையோ எங்கே வேணுமா இருந்தாலுமே அது வந்து எடுக்கும்போது குத்துன மாதிரியே வராது கைஸ். எப்படி குத்துணுமோ அந்த மாதிரி வராது. அது எப்படி வரும்னா கிழிஞ்சிக்கிட்டு நம்மளோட ஸ்கின் எல்லாம் பேத்துக்கிட்டு தான் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்மளால
இருக்க முடியாது இல்லையா? நார்மலாவே இருக்க முடியாது. அது பிச்சுக்கிட்டு வரும்போது எப்படி இருக்கும்? உள்ளுக்கு நம்மளோட ஆர்கன் எல்லாம் வீணாக போக வாய்ப்பு இருக்கு. ரத்தம் வாந்தி எடுப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி செய்வன எடுக்கும்போது சில பேர் ரத்த வாந்திலாம் எடுப்பாங்க. சில பேர் வாந்தி எடுப்பாங்க. ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட் பண்ணி வெளியில வரும் அப்படியே. ஸோ இந்த மாதிரி ஊசி இல்லைன்னா வந்து கண்ணாடி துண்டு இதெல்லாம் வச்சு செய்வாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல இருந்து அப்படியே வரும்போது நம்ம ஸ்கின் எல்லாம் அப்படியே கிழிச்சுக்கிட்டு அப்படியே வரும். ஸோ அந்த மாதிரி வெளியே வர முடியாத ஒரு இது தான் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இது. தெரியாது எனக்கு தெரில, தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன். ஸோ அது வெளியே எடுக்கும்போது நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடுவாங்க, அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும், ஆனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிடுறேன். அதாவது அதோட வீரியம் வந்து ரொம்ப ஓவராக இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்மளும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டு போட்டு வச்சிருவாங்க. அது நம்ம கூட தான் இருக்கும், நம்ம கூட தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து அது நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம கூடயே ஒரு இது இல்லாமல் இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து சஜஷன்னு சொல்லுவாங்க. மீறி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா மேபி அவங்க உயிரில் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பட்டிருக்கு. ஸோ இப்போவும் அவங்க இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, எடுக்க முடியாத காரணத்தினால. இவருக்கு வந்து தெரியல என்ன மேபி மாதிரி இப்ப நீங்க அப்படின்னு சொன்னது சிஸ்டர். உண்மையா இருக்கலாம் சிஸ்டர். மேபி அவருக்கு வந்துட்டு, ஏன்னா ஒண்ணு ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஏன்னா அந்த பாட்டி போயிட்டு நிறைய இடம் பார்த்து அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா அது வந்து நாள் பிடிச்சிருக்கும். ஆமாம். இன்னொரு விஷயம் வந்துட்டு, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் டிலே ஆயிருச்சுனாக்கா இப்ப அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அதை மீறி போகும்போது அவங்களுக்கும் அது வந்து ஆபத்துல முடியும் அப்படின்னாக்கா அவங்க அதை எடுக்கிறதுக்கும் இது பண்ண மாட்டாங்க. மேபி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம்.